வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் கலெக்டர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் ஆஃபேல் மூர்த்தி கலந்து கொண்டு பேசுகையில், எங்களது சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு தொடங்க நடவடிக்கை எடுத்த தமிழக அரசுக்கும் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுக்கும் நன்றி. தென்னை மரத்தில் வெள்ளை ஈயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என, கொப்பரை தேங்காய்களை விவசாயிகளிடமிருந்து தமிழக அரசு கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும். எழுவனம்பட்டியில் உள்ள மில் கம்பெனியால் நிலத்தடி நீர் பாதிப்புக்குள்ளாகி வருகிறது. விளாம்பட்டி விஏஓ விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். இதில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க செயலாளர் செல்லப்பாண்டி, திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கோபால் மற்றும் குணாலன், யோகராஜ், ஜெயவீரன் உட்பட விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது கணவன் அப்துல் கலாம் சொல்லிட்டாரு. அந்த இயக்கத்தில் வந்துங்க உங்களை தூக்க விடாம ஒழுக்கம் அந்த கனவுல நீங்க ஒரு கலைக்கா இருக்கீங்க. அப்துல் கலாம் தந்த கனவு உங்கள் மூலமாய் இளைஞர்கள் மூலமாய் நிறைவேறது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் புல்லட் பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். புல்லட் பாயிண்ட் அவ்வளவுதான். வேற எது நான் பேச விரும்புகிறேன், யாரையும் தாக்கி பேச விரும்புகிறேன். புல்லட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நாங்க வத்தலக்குண்டுல அதாவது எமர்ஜென்சி வார்டுன்னு சொல்லி போன கலெக்டர் வந்து நாங்க மனு கொடுத்திருக்கோம். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மனு கொடுத்திருக்கோம். அப்துல் கலாம் விவசாய சங்கத்திலிருந்து அது உடனடியாக அவர் மந்திரி அவர்கள் நடவடிக்கை எடுத்து 3.5 கோடி வத்தலக்குண்டு டிஹெச்சிற்கு அவசர சிகிச்சைக்கு ஒதுக்கியதுக்காக நான் மந்திரிக்கும் மாவட்ட கலெக்டர் நன்றி சொல்கிறேன். அடுத்து பாருங்க, சிவஞானபுரத்துல ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டி விவசாயிகள் எல்லாம் ரேஷன் கடைக்கு கஷ்டப்படுறாங்க. அதை உடனே ஜெயா புன்னகமான நபர் ஜெயா அவர்கள் சொன்னோம். நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த விவசாயிகளுக்கு உதவி செய்தால் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராணிப்பட்டி எலும்பட்டிக்கு வைகையான சோத்துப்பாறை இந்த மாதிரி அணைகளும் உபரி நீர் வேண்டும் என்று நாங்கள் கலெக்டர் மனு கொடுத்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு பொதுப்பணித்துறை மரியாதை செலுத்தி அவர்கள் அந்த விராலிப்பட்டி எலுமலைப்பட்டி பக்கம் வந்து ஆய்வு செய்ய பொதுப்பணித்துறை இன்ஜினியர் வந்தார்கள். அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப ஒரு புல்லட் பாயிண்ட் சார். இப்ப என்ன புல்லட் பாயிண்ட் தான் நன்றி சொன்னேன். இப்ப விஷயம் சொல்லிடுறேன் சார். சிவஞானபுரத்துல ஒரு நிலவிய ஓடல் அத மதுரை கிளை ஹைகோர்ட் அந்த 3 மாசத்துக்குள்ள அந்த ஓடைய எடுத்துருங்கன்னு உத்தரவு போட்டாங்க. உத்தரவு போட்ட பிறகு ஹைகோர்ட்ல உத்தரவு போட்ட பிறகு தாசில்தார் நிலைக்கொண்டு